ஹலோ டீம். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பங்குகளில் வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஜாயின் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேல்யூ ஸ்டாக்ஸை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட ரிசர்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நானும் லாங் டைமுக்கு நல்ல நல்ல பங்குகளை தேடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டேட்டாவை நான் ஜாயின் பட்டன் கம்யூனிட்டி வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு நியரில் இருக்கிற ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்டர் போர்ட்டலை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டாடா குரூப்போட டாடா எல்எக்ஸி பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் லீடிங் ஹெட் குவார்ட்டர் ஆட்டோமோட்டிவ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட 50 மில்லியன் யூரோ மதிப்பில் மல்டி இயர் டீல் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் மூலமாக சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான சில டெக்னிக்கல் சப்போர்ட் தான் வந்துட்டு டாடா எல்எக்ஸி கொடுக்க போகிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் இன்ஜினியரிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான மென்பொருள் சேவையை தான் வந்துட்டு வழங்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற நேமில் ரோட் மேப், தென் அந்த எலக்ட்ரானிக் ஆர்கிடெக்சர், ஆட்டோமேட்டிவ் க்ளவுட், இந்த மாதிரி சில சேவைகளை வந்துட்டு அதில் இன்பில்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இதுக்கான ஒரு டீல் தான் வந்துட்டு மல்டி இயர் டீலாக வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இது டாடா எல்எக்ஸி பொறுத்தளவுக்கு வந்துட்டு சூப்பர் நியூஸாக தான் இருக்குது. டாடா எல்எக்ஸியோட ரிசல்ட் வந்திருக்கு. அதை நம்ம கேஷ் அகாடமி சேனலில் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்ததாக ஐடிசி நிறுவனம் 472 கோடி மதிப்பில் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நேச்சுரல் பயோ ப்ராடக்ட் கம்பெனியை வந்துட்டு அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரஸ்ட்ரா நேச்சுரல் பயோ ப்ராடக்ட்ஸ், தென் மதர்ஸ் பேஸ் பேபி கேர் அப்படிங்கிற கம்பெனிஸ் தான். கிட்டத்தட்ட இதோட மதிப்பு 472 கோடி. 100% ஷேரையும் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு பயோ ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு 24 மந்த்ரா அப்படிங்கிற பிராண்ட் மூலமாக வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இவங்களோட டைவர்சிஃபிகேஷனுக்காக இந்த கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. இதில் இவங்க 400 கோடி இப்போ வந்துட்டு பே பண்ணிட்டாங்க. ஓவர் ஆஃப் பீரியடில் வந்துட்டு பேலன்ஸ் 72 க்ரோஸையும் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐடிசி பொறுத்தளவுக்கும் இது அவங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸ். கம்பெனி ரீசெண்டாக நல்ல ஒரு புல்லிஷ் மோடில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண 388 ஸோ நல்ல ஒரு லெவலில் இப்போதைக்கு ரீச் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன லெவலில் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும். அடுத்ததான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு பென்னி லெவல் ஸ்டாக் ஈசி மை ட்ரிப்பில் ரீசெண்டாக ஒரு அலகேஷன் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஒரே நாளில் மோர் தென் 12% பக்கம் கீழே பங்கு விழுந்தாங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மகாதேவ் இந்த மாதிரி சில பெட்டிங் ஆப் கூட நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ வந்துட்டு இவங்க பணப்புழக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற அலகேஷன். ஸோ இந்த அலகேஷனை தொடர்ந்து முக்கியமான இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது சென்னை, மும்பை, டெல்லி, இந்த மாதிரி இடங்களில் இவங்களோட ஆய்வு கூடங்களில் வந்துட்டு சோதனை நடத்துனாங்க. ஸோ அதில் வந்துட்டு நிறைய ஆவணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் வந்துட்டு எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஈசிமை ட்ரிப்போட நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்திரிகை ரிப்போர்ட்டில் இவங்க வச்சிருக்க அலோகேஷன் அப்படிங்கிறது முற்றிலுமாக ஏற்க முடியாதது. நாங்கள் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு பெட்டிங் ஆப் கூடவும் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ தொடர்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விசாரணையில் வந்துட்டு எந்த விதமான ஆவணங்களும் வந்துட்டு எங்களுக்கு எதிராக கிடைக்கல, நாங்கள் அது மாதிரி எதுவும் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. இதனால் மார்க்கெட் மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டுருக்கு ஈசி மை ட்ரிப்பில். ஸோ அசியா ஒரு இன்வெஸ்டராக வந்துட்டு நேற்று கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் 12% அப்படிங்கிறது ஒரு பெரிய இறக்கம். ஸோ கம்பெனி வந்துட்டு அவங்க தரப்பில் எந்த விதமான இந்த மாதிரி ஒரு பேடான ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடலை அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் நம்ம பேனிக் ஆக தேவையில்லை. மேபி இப்போ வந்துட்டு நல்ல லெவலில் கிடச்சாங்க, நல்லா இறங்கிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக இன்ஃபோசிஸும் 800 கோடியில் ஒரு புதிய முதலீடு பண்ணியிருக்காங்க. ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைடரை வந்துட்டு சொந்தமாக வாங்கியிருக்காங்க, ஆஸ்திரேலியன் கம்பெனி. ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அக்வசிஷனாக வந்துட்டு இன்ஃபோசிஸுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட இந்த கம்பெனி வந்துட்டு மோர் ப்ராஃபிட்டபிளான கம்பெனி. 2024 ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட $63 மில்லியன் வந்துட்டு ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இதனால் இன்ஃபோசிஸ் ரெவன்யூவும் பூஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ரீசெண்டாக வந்துட்டு இன்ஃபோசிஸ் நல்ல லெவலையும் கிடச்சிருக்காங்க. ஓவரால் ஐடி இண்டெக்ஸே வந்து நல்ல லெவலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்துட்டு இன்ஃபோசிஸுக்கு ஒரு பூஸ்டப்பான நியூஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட் வந்துட்டு இதனால் பாசிட்டிவ் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபோசிஸ் போன்ற பங்குகளை கன்சிடர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்ததாக கேஃபின் டெக்னாலஜிஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட $34 மில்லியன் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான கம்பெனியை அக்வயர் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்க வந்துட்டு ஏஷியன் ஃபண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனியை அக்வயர் பண்ணியிருக்காங்க. கேஃபின் டெக்னாலஜிஸ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நிறையா வந்துட்டு இவங்க ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரேட்ஸ் வந்து நிறையா அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு இவங்க பண்ணிக்க அக்வசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 51% ஸ்டேக்கை வந்துட்டு $34.7 மில்லியன் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% ஓனர்ஷிப் ஓவர் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இவங்க எடுத்துருவோம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஃபின் பொறுத்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவான கம்பெனி, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, ஆனால் ஹியூஜ் இம்பாக்டில் வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. கேஃபின்ல எல்லாம் வாய்ப்பு கிடச்சா நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி லெவலில் தான் இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, ஆனால் ஜோனுக்கு வராமல் மேலே போனனால இதை நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி வேறு நல்ல லெவல் கிடச்சாங்க அப்படின்னா நம்ம பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட் ரைஸுக்கான அப்டேட்டை கொடுத்தாங்க. 7,500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமாவே ஷேரோட ப்ரைஸில் ஒரு சின்ன இறக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பொறுத்தளவுக்கும் ஒரு ஸ்லோவான மொமெண்டம் இருக்கிற ஒரு பங்கு தாங்க. ஸோ பொதுவாக நமக்கு தெரியும் பேங்க் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பங்கு தான். ஆனால் வந்துட்டு நம்ம அதில் மற்ற பங்குகளில் எதிர்பார்க்குற மாதிரி க்ரோத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நல்ல லெவலில் கிடைக்கும்போது கண்டிப்பாக அக்வயர் பண்ணி வச்சுக்கலாம். லாங் டைமில் நல்ல வெல்த் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை ஹோல்டு பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் வந்துட்டு முக்கியமான ஒரு கம்பெனி. நேற்று தான் வந்துட்டு கேசவன் அகாடமி சேனலில் இதோட Q4 அப்டேட்டை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ரிசல்ட் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் 6% வந்துட்டு ஸ்லிப்பாக இருக்காங்க. ஈரானியில் வந்துட்டு 49% வந்துட்டு ரெவன்யூ ட்ராப் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கியமான ரீசனாக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்போது நம்ம அந்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு குவார்ட்டரில் ரிசல்ட் வந்து டிப்பாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டரில் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏஞ்சல் ஒன் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி மோசமான ரிப்போர்ட் கொடுத்ததுக்கான காரணம் மார்க்கெட் போன குவார்ட்டரில் இருந்த ஒரு டல்னஸ் தான். நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவாக ட்ரை ஆகிருக்கு. பாசிட்டிவாக நியூ இன்வெஸ்டர் வந்துட்டு அட்ராக்ட் ஆவாங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்துட்டு அதிகப்படியான ட்ரேட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ரெவன்யூ அண்ட் அதோட கமிஷன்ஸ் எல்லாம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ரெவன்யூ கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு இந்த குவார்ட்டர் ரிசல்ட் டம்ப் ஆகுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஷார்ட் டைமான இஷ்யூ. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்ல லெவலுக்கு வரும்போது கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணுறது ஒரு புத்திசாலி இன்வெஸ்டருக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமே அதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி பங்குகள் நல்ல லெவலுக்கு வரும்போது கன்சிடர் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் எந்த லெவலில் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கேசவன் அகாடமி சேனலில் வந்துட்டு ஹார்மோனிக் அனலைசஸ் பண்ணி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அதை ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதை கோத்ரூ பண்ணிவிட்டு அந்த லெவலில் நீங்களும் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி இந்த ஸ்டாக் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன ப்ரைஸ் நீங்கள் ஆவரேஜ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன பேசணும்னு சொன்னால் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இது உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். நன்றி.